Hi friends, welcome to New Mechanical Mind. ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது PPAP பார்ட் 7. பார்ட் 6 பார்க்காதவங்க மேலே ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். PPAP சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மரி ஆஃப் PPAP எலமெண்ட்ஸ். அதில் போன பார்ட்டில் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் PFDயை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். வாட் இஸ் PFD, what is the purpose of PFD, PFD structures, types of PFD, PFDs used for PPAP, symbols used for PFD, how to construct PFD, advantages of PFD, இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராமை பற்றி நாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்டு எஃபெக்ட் அனாலிசிஸ் PFM பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். PFMEA ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ். PFMEAவில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட், வாட் இஸ் FMEA, why FMEA is required, history of FMEA, when to conduct FMEA, 4 main types of FMEA, 4 main elements of FMEA, what is defects, what is PFMEA, when to conduct PFMEA, PFMEA approach, process flow for PFMEA, severity, occurrence, reduction, risk priority number RPN, model PFMEA format 4th edition, PFMEA exercise, advantages of PFMEA, practical tips for PFMEA. இந்த எல்லா கண்டென்ட்டையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல FMEAனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் FMEA? FMEA stands for Failure Mode and Effects Analysis. Failure Modes and Effects Analysis is a systematic proactive method for evaluating a process to identify where and how it might fail and to assess the relative impact of different failures in order to identify the parts of the process that are most in need of change. FMEAங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரோஆக்டிவ் மெத்தடு. இது மூலமாக நம்ம ஒரு டிசைன்லேயோ இல்லை ப்ராசஸ்லேயோ என்ன ப்ராப்ளம் வரும், அதனால் என்ன இம்பேக்ட் வரும், அந்த இம்பேக்டை தடுக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறது தான் FMEA. It is called as proactive tool or reliability tool. ப்ராப்ளத்தை முன்கூட்டியே நம்ம தடுக்கிறதுனால இதை ப்ரோஆக்டிவ் டூல்னு சொல்லுவாங்க, இல்லை ரிலையபிலிட்டி டூல்னு சொல்லுவாங்க. சரி, இந்த FMEA வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது? Why FMEA is required? To prevent the problems by doing it right at the first time. ஒரு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவென்ட் பண்ணி ஃபஸ்ட் டைமே அந்த ப்ராசஸையோ இல்லை டிசைனையோ கரெக்டாக பண்ணுறதுக்கு நமக்கு FMEA தேவை. நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப டைமை எடுத்துக்கிடுவோம். அது நம்மளோட வெஹிக்கிளில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை மெஷினில் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை மெஷின் மெயின்டெனன்ஸ், செட்டிங், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம நிறைய டைமை வந்து அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காக நம்ம செலவழிக்கிறோம். We are fixing problems, not preventing them. We have plenty of time to fix our problems, but never enough time to prevent the problems by doing it right at the first time. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வெஹிக்கிள்லேயோ இல்லை மெஷின்ஸ்லேயோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை வராமல் தடுக்கிறதுக்கு முதல்லையே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இது FMEA மூலமாக நாம் அவாய்ட் பண்ணலாம். FMEAவில் ஒரு டிசைன்லேயோ இல்லை ப்ராசஸ்லேயோ என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி முதல்ல நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் இல்லை அந்த ஃபெயிலியர் வந்து நடக்காமல் முதல்லே தடுத்துடலாம். அதனால் நமக்கு நிறைய டைம் மிச்சமாகும். டு ஃபாலோ மெத்தடாலஜி தட் ஃபெசிலிட்டேட்ஸ் டிசைன் அண்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஒரு ப்ராசஸையோ டிசைனையோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறதுக்காகவும் நமக்கு FMEA தேவை. To identify and eliminate concerns early in the development of a design and process. ஆரம்பத்திலேயோ ஒரு டிசைன்லேயோ இல்லை ப்ராசஸ்லேயோ ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக நமக்கு FMEA தேவை.
டு இம்ப்ரூவ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எக்ஸ்டர்னல் கஸ்டமர்னால் நம்மளோட ப்ராடக்டை காசு கொடுத்து வாங்குற ஒரு, இன்டர்னல் கஸ்டமர்னால் நம்ம கம்பெனிக்குள்ளேயே ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனோ இல்லை ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கோ பார்ட்டை கொடுத்தோம்னா அந்த நெக்ஸ்ட் செக்ஷன் இல்லை நெக்ஸ்ட் ஸ்டேஷன் தான் நம்ம இன்டர்னல் கஸ்டமர். இந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் நமக்கு FMEA தேவை. FMEA may be customer requirement during initial development or corrective action standardization for concern. ஏதாவது ஒரு பார்ட்டை டெவலப் பண்ணும்போது நாம் கஸ்டமருக்கு FMEA சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுத்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போதும் நம்ம FMEA அப்டேட் பண்ணுவோம். அதுக்காகவும் நமக்கு FMEA தேவை. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ஹேண்ட்லிங்கை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. Finally, FMEA is one of the requirement for Quality Management System IATF 16949 Class 8.3.4.4 PPAP. IATFல Class 8.3.4.4ல PPAP ரெக்குயர்மெண்ட்டை சொல்லியிருக்கு. அந்த PPAP ரெக்குயர்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த எலமெண்ட் தான் PFMEA. அந்த PPAP சீரீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். FMEA எதுக்காக தேவைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த FMEAவோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்க போகிறோம். History of FMEA. This type of thinking has been around for 100 years. It was first formalized in the aerospace industry during the Apollo program in the 1960s. அதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் என்னென்ன ப்ராப்ளம் வரலாம், அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிற திங்கிங் 100 வருஷத்துக்கு முன்னாடியே மக்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அதை ஃபார்முலா சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணது யூஎஸில் அப்போலோ ப்ரோக்ராம் லான்ச் பண்ணும்போது 1960s இதை ஃபாலோ பண்ணாங்க. இனிஷியல் ஆட்டோமோட்டிவ் அடாப்ஷன் இந்த 1970s. அப்போலோ ப்ரோக்ராம் நல்லா சக்ஸஸ் ஆன உடனே அந்த கான்செப்டை அப்படியே ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் 1970s அடாப்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காகன்னா பொட்டன்ஷியல் சீரியஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் சேஃப்டி இஷ்யூஸ். அந்த டைமில் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ப்ராடக்டில் நிறைய சேஃப்டி இஷ்யூஸ் ரிப்பீட்டடாக நடந்துகிட்டு இருந்தது. அதனால் அப்போலோ ப்ரோக்ராமோட சக்ஸஸை பார்த்து 1970s FMEA கான்செப்டை ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலையும் அடாப்ட் பண்ணாங்க. Required by QS 9000 and Advanced Product Quality Planning Process in 1994. இப்போ IATF 16949ங்கிறது தான் இதுக்கு முன்னாடி TS 16949 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அது QS 9000 தான் இருந்துச்சு. அந்த QS 9000 1994 லான்ச் பண்ணாங்க. அந்த QS 9000 ஃபோர்டு, கிரிஸ்லர், ஜென்ரல் மோட்டார்ஸ் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணும்போது APQP ப்ராசஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த APQP ப்ராசஸில் ஒன் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் PPAP. அந்த PPAPல ஒன் ஆஃப் த மெயின் எலமெண்ட்டாக இந்த FMEAவை இன்க்ளூட் பண்ணாங்க. ஃபார் ஆல் ஆட்டோமோட்டிவ் சப்ளையர்ஸ். ஆட்டோமோட்டிவ் சப்ளையர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கிற அந்த ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தாங்க. நவ் அடாப்டட் பை மெனி அதர் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இந்த FMEA கான்செப்டை அடாப்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா பொட்டன்ஷியல் சீரியஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் சேஃப்டி இஷ்யூஸ் ஆர் லாயல்ட்டி இஷ்யூஸ். இப்போ மற்ற இண்டஸ்ட்ரியில் அவங்களோட ப்ராடக்டில் எந்த ஒரு சேஃப்டி இஷ்யூவும் வரக்கூடாது, அதே மாதிரி எந்த ஒரு குவாலிட்டி ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களும் FMEA கான்செப்டை அடாப்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் FMEAவோட ஹிஸ்ட்ரி. இந்த FMEAவை எப்பப்பெல்லாம் கண்டக்ட் பண்ணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். When to conduct FMEA? When designing new system, new products, new processes, new machineries. ஒரு நியூ சிஸ்டம் இல்லை ப்ராடக்ட் இல்லை ப்ராசஸ் இல்லை மெஷினரி இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இல்லை டிசைன் பண்ணும்போது நாம் FMEAவை யூஸ் பண்ணணும். பிஃபோர் பிளானிங் த இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் த அபவ். சப்போஸ் ஏற்கனவே நம்மக்கிட்ட மேலே சொன்ன எல்லாமே இருக்குது, சிஸ்டம் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, மெஷின் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம்னா அப்போ நம்ம FMEA யூஸ் பண்ணணும். ப்ரியர் டு சேஞ்ச் இன் ப்ராடக்ட் டிசைன் ஆர் ப்ராசஸஸ். ஒரு ப்ராடக்டோட டிசைனையோ இல்லை ப்ரொடக்ஷன் ப்ராசஸையோ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கும்போது நாம் FMEA கண்டக்ட் பண்ணணும். when carry over designs are used for new applications. நாம் ஒரு டிசைனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதே டிசைனை ஒரு நியூ அப்ளிகேஷனுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது FMEA கண்டக்ட் பண்ணணும். பிஃபோர் ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் இஸ் செலக்டட் ஆர் ரிலீஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங். ஹார்ட்வேர்னா மெஷின்ஸ் இல்லை டூல்ஸ், இதை தான் ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேரை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸுக்காக செலக்ட் பண்ணும்போது FMEAவை கண்டக்ட் பண்ணணும். இதில் சொல்லியிருக்கிற எந்த கண்டிஷன்ஸ் வந்தாலும் அதுக்கு நாம் FMEA கண்டக்ட் பண்ணணும்.
எஃப்எம்ஏல நிறைய டைப்ஸ் இருக்குது. 4 மெயின் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்னா 4 மெயின் டைப்ஸ் ஆஃப் எஃப்எம்இஏ. சிஸ்டம் எஃப்எம்இஏ ஆர் கான்செப்ட் எஃப்எம்இஏ, எஸ்எஃப்எம்இஏ ஆர் சிஎஃப்எம்இஏ. ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு இன்ட்ராக்ஷன்ஸ் அமங் குளோபல் சிஸ்டம்ஸ் மைட் ஃபெயில். நம்ம கம்பெனியில் இருக்கிற சிஸ்டம் வந்து எப்படியெல்லாம் ஃபெயில் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷன் சிஸ்டம், பர்ச்சேஸ் சிஸ்டம், மார்க்கெட்டிங் சிஸ்டம், பிளானிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமும் எப்படி ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் சிஸ்டம் எஃப்எம்இஏ. டிசைன் எஃப்எம்இஏ, டிஎஃப்எம்இஏ. ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு ப்ராடக்ட் டிசைன் மைட் ஃபெயில். நாம் டிசைன் பண்ணுற ப்ராடக்டோட டிசைன் எப்படியெல்லாம் ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் டிசைன் எஃப்எம்இஏ. ப்ராசஸ் எஃப்எம்இஏ, பிஎஃப்எம்இஏ. ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு ப்ராசஸஸ் தட் மேக் ப்ராடக்ட் மைட் ஃபெயில். ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து எப்படியெல்லாம் ஃபெயில் ஆகலாங்கிறத சொல்கிறது தான் ப்ராசஸ் எஃப்எம்இஏ. மெஷினரி எஃப்எம்இஏ, எம்எஃப்எம்இஏ. ஃபோக்கஸஸ் ஆன் ஹவு மெஷினரி தட் பெர்ஃபார்ம் ப்ராசஸஸ் மைட் ஃபெயில். ப்ராசஸை பண்ணுற மிஷின் வந்து எப்படியெல்லாம் ஃபெயில் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மெஷினரி எஃப்எம்இஏ. எஃப்எம்இஏல இந்த 4 டைப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நாம் பிஎஃப்எம்இஏவை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த எஃப்எம்இஏல 4 எலமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னா 4 மெயின் எலமெண்ட்ஸ் ஆஃப் எஃப்எம்இஏ: சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன், ஆர்பிஎன். ஆர்பிஎன்னா ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர். We should know or improve our knowledge on these 4 main elements to use FMEA effectively. FMEAவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் இல்லை கண்டக்ட் பண்ணணும்னா இந்த 4 எலமெண்ட்டை பற்றி நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த எஃப்எம்இஏவை எஃபெக்டிவாக கண்டக்ட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இதில் சிவியாரிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தோட எஃபெக்ட் வந்து என்ன இம்பேக்டை கொடுக்கும், அதோட சிவியாரிட்டி என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் சிவியாரிட்டி. அக்கரன்ஸ்னால் அந்த ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது அதோட அக்கரன்ஸ் ரேட்டிங்கை சொல்கிறது தான் அக்கரன்ஸ். டிடெக்ஷன்னா சப்போஸ் அந்த ப்ராப்ளம் நடந்தால் கூட நம்மக்கிட்ட என்னென்ன ஆக்ஷன் இருக்குது அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு அதோட டிடெக்ஷன் ரேட்டிங் என்ன அதை பற்றி சொல்கிறது டிடெக்ஷன். ஆர்பிஎன்னா இந்த சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ தான் ஆர்பிஎன். இதை பற்றியெல்லாம் நாம் அடுத்து வரப்போகிற ஸ்லைட்ஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். பிஎஃப்எம்இஏவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல டிஃபெக்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் டிஃபெக்ட்ஸ்? A defect is a physical, functional or aesthetic attribute of a product or service that exhibits that the product or service failed to meet one of the desired specification. ஒரு ப்ராடக்டில் ஃபிசிக்கலாகவோ இல்லை ஃபங்க்ஷனலாகவோ இல்லை ஏஸ்தட்டிக்னா அப்பியரன்ஸ், விசுவல் ரிலேட்டட், இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மீட் ஆகலை அப்படின்னா அதை வந்து டிஃபெக்ட்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ்: மிஸ்ஸிங் ஆஃப் சைல்டு பார்ட்டு. ஒரு அசம்பிளியில் வந்து சைல்டு பார்ட் மிஸ் ஆகிருக்கலாம், பார்ட்டு டேமேஜ் ஆகிருக்கலாம். இன்கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக நடந்திருக்கலாம். மிஸ்ஸிங் ஆஃப் ப்ராசஸ் இல்லை ப்ராசஸே நடக்காமல் இருந்திருக்கலாம். இன்கரெக்ட் ப்ராசஸ், தப்பான ப்ராசஸ் பண்ணியிருக்கலாம். இன்கன்சிஸ்டன்ட் ஃபங்க்ஷன், இப்போ நம்ம ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறோம், அதோடய ஃபங்க்ஷன் வந்து சரியாக இல்லை, அதாவது ரிலேபிளாக இல்லை. ராங் பார்ட்டு, இப்போ ராங் பார்ட்டை டிஸ்பேச் பண்ணிட்டோம் இல்லை சப்ளை பண்ணிட்டோம். அவுட் ஆஃப் டைமென்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன், ஏதாவது ஒரு டைமென்ஷன் வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போயிடுறது. கலர் வேரியேஷன், கலர் வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் இல்லாமல் இருக்கிறது. வேரியேஷன் இன் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது ஃபிசிக்கல் இல்லை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிஃபெக்ட். இப்போ உங்களுக்கு டிஃபெக்ட்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் பிஎஃப்எம்இஏ. பிஎஃப்எம்இஏ ஆர் ப்ராசஸ் எஃப்எம்இஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ். பிஎஃப்எம்ஏங்கிறது ப்ராசஸில் என்னென்ன ஃபெயிலியர் மோட் வரலாம், அதனால் என்ன எஃபெக்ட்ஸ் நடக்கும், அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும், அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ். It is a type of FMEA that focuses on the production process of the part to produce and supply good quality parts. PFMEங்கிறது FMEAல ஒன் ஆஃப் த டைப். ஒரு நல்ல ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுறது தான்
ப்ராசஸ் FMEA அதாவது PFMEA. In other words, PFMEA is an analytical methodology used in the production process to prevent production and outflow of defective products to internal and external customers. PFMEAவை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதையும் அது இன்டர்னல் இல்லை எக்ஸ்டர்னல் கஸ்டமருக்கு அவுட்ஃப்ளோ ஆகுறதையும் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜின்னு சொல்லலாம். இதுதான் PFMEAவோட டெஃபினிஷன். இந்த PFMEAவை எப்பப்பெல்லாம் கண்டக்ட் பண்ணணும்? when to conduct PFMEA? ப்ரொடக்ஷன் ஆஃப் எ நியூ ப்ராடக்ட், ஒரு புது ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது. இன்ட்ரடியூசிங் எ நியூ ப்ராசஸ், ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஏதாவது ஒரு நியூ ப்ராசஸை ஆட் பண்ணும்போது PFMEA பண்ணணும். மாடிஃபையிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ், இருக்கிற ப்ராசஸையே ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணும்போது PFMEA பண்ணணும். இன்ட்ரடியூசிங் எ நியூ மெஷின், ஏதாவது ஒரு புது மெஷின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் பண்ணணும். அதாவது அதே ப்ராசஸை பண்ணுறதுக்கு புது மெஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அந்த டைம்லேயும் PFMEA கண்டக்ட் பண்ணணும். மாடிஃபையிங் எ எக்ஸிஸ்டிங் மெஷின் டியூ டு அப்டேட்டட் ப்ராசஸ், ஆடிங் நியூ ஃபீச்சர்ஸ், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் கெய்சன். இருக்கிற மெஷின்லேயே ஏதாவது ஒரு ப்ராசஸ் வந்து அப்டேட் பண்ணுறது, இல்லை ஒரு புது ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுறது, இல்லை கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கெய்சன் பண்ணி அந்த மெஷினை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது. இந்த மாடிஃபிகேஷனுக்கும் PFMEA கண்டக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது FMEA அப்ரோச். A team approach is necessary to conduct FMEA study. FMEA ஸ்டடி வந்து ஒரு டீமாக தான் கண்டக்ட் பண்ணணும். நார்மலாக கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, FMEA கண்டக்ட் பண்ணுறதுக்கு தனியாக ப்ராசஸ் என்ஜினியரோ இல்லை குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்ஜினியரோ என்ன பண்ணுவாங்க, ஒரு FMEAவை அப்படியே சிஸ்டம்லேயே உட்காந்து முடிச்சிருவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. FMEA வந்து ஒரு டீம் அப்ரோச்சாக தான் பண்ணணும். அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். டீம் should be led by the process owner who is the responsible manufacturing engineer or technical person or other similar individual familiar with FMEA. அந்த டீம் லீடரை வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை டெக்னிக்கல் பர்சனாக இருக்கலாம், இல்லை FMEA பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சவராக இருக்கலாம். அப்போ தான் டீமை வந்து லீட் பண்ண முடியும். The following should be considered for team. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ப்ராசஸ் என்ஜினியர், சில கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அவர் மேபி டீம் லீடராக இருப்பார். டிசைன் இன்ஜினியர்ஸ், இன்ஜினியரிங் டீம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ், அதாவது மேனுஃபேக்சரிங்லேருந்தும் இன்ஜினியர்ஸ் யாராவது வரணும். ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ், அந்த மெஷின்லேயோ இல்லை அந்த ப்ராசஸ்க்கு யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்களோ அவங்களும் வரணும். குவாலிட்டி இன்ஜினியர்ஸ், அதாவது இன்ஸ்பெக்டர்ஸ், அந்த ப்ராடக்டை வந்து யார் யாரெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அவங்களும் வரணும். பர்ச்சேஸ் இன்ஜினியர்ஸ், ரா மெட்டீரியல் இல்லை சைல்டு பார்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற இன்ஜினியர்ஸ். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ், அந்த ப்ராசஸ்க்கு இல்லை அந்த மிஷின்ஸ் எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸில் இருக்கிற இன்ஜினியர்ஸ். மார்க்கெட்டிங் ஆர் சேல்ஸ் இன்ஜினியர்ஸ், அந்த ப்ராடக்டை கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்கள்ல அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் இன்ஜினியர்ஸ் வரணும். சேஃப்டி இன்ஜினியர்ஸ், சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ். HR இன்ஜினியர்ஸ், HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் இன்ஜினியர்ஸ் வரணும். சப்ளையர்ஸ் இஃப் ரெக்வயர்டு, இப்போ சப்ளையர் நம்ம கொடுக்குற பார்ட்டை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரியலை, அது ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் இல்லை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா சப்ளையரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி FMEA கண்டக்ட் பண்ணலாம். கஸ்டமர்ஸ் இஃப் ரெக்வயர்டு, சப்போஸ் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் ஃபிட்மெண்ட் ஆகுது, கஸ்டமர் ஃபிட்மெண்ட்டை பற்றி நமக்கு டீட்டெயிலாக தெரியலை, இல்லை அவங்களோட அசம்பிளி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா கஸ்டமரை கூட நம்ம கூப்பிட்டு வச்சு FMEA பண்ணலாம். இப்போ சொன்னதில் நிறைய என்ஜினியர்ஸ் இருக்காங்க. சப்போஸ் என்ஜினியர்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவல், அவங்களுக்கு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுதான் PFMEA அப்ரோச். அடுத்து நாம் பார்க்க போகிறது ப்ராசஸ் ஃப்ளோ ஃபார் FMEA டூல் இன்ட்ராக்ஷன். கம்பெனியில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணுவாங்க. அதிலிருந்து FMEA கண்ட்ரோல் பிளான், அந்த ரெண்டுத்துக்கும் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க.
அடுத்து எஃப்எம்இலேருந்து ரிஸ்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பிளானில். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட் ரெடி பண்ணுவாங்க, அதுலேருந்து எஃப்எம்இஏ, அதுலேருந்து கண்ட்ரோல் பிளான், இப்படி தான் டெவலப் பண்ணுவாங்க. இதில் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, ப்ராசஸ் ஃப்ளோவில் எத்தனை ப்ராசஸ் இருக்கோ அதே தான் எஃப்எம்இஏ கண்ட்ரோல் பிளான்லேயும் இருக்கணும். 10 ரிசீவிங்கில் ஆரம்பித்து 80 டெஸ்பேச்சில் முடிகிறோம் அப்படின்னா அதே மாதிரி ப்ராசஸ் எஃப்எம்இலையும் 10 ரிசீவிங்கில் ஆரம்பித்து 80 டெஸ்பேச்சில் முடியணும். கண்ட்ரோல் பிளான்லேயும் 10 ரிசீவிங்கில் ஆரம்பித்து 80 டெஸ்பேச்சில் முடியணும். அதாவது 8 ஸ்டெப்ஸு இல்லை எல்லா டாக்குமெண்ட்லேயும் ஒரே மாதிரி ப்ராசஸ் ஃப்ளோ இருக்கணும். இதில் 10 to 80 அப்படின்னு சொல்கிறது ப்ராசஸோட நம்பர், அதாவது ப்ராசஸ் நம்பர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்எம்இல இன்ஸ்பெக்ஷனெல்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து நம்ம எஃப்எம்இலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் இன்ஸ்பெக்ஷனுக்கும் எஃப்எம்இஏ பண்ணணும். இன்ஸ்பெக்ஷனில் ஏதாவது இன்ஸ்பெக்டர் மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை ஓவர் சைட் இருந்தாலோ அவருக்கு எஃப்எம்இஏ பண்ணி என்னென்ன ஆக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன வைக்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எஃப்எம்இயில் சொல்லணும். அதனால் 3 டாக்குமெண்ட்லேயும் ப்ராசஸ் வந்து சேமாக தான் இருக்கணும். எந்த ஒரு ப்ராசஸையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ப்ராசஸ் ஆக்சுவல் ப்ராசஸை ஸ்டடி பண்ணும்போது சில ஸ்டெப்ஸ் வந்து கண்ட்ரோல் பிளான் இன்க்ளூட் ஆகலாம். அதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் ஃப்ளோ வந்து அப்டேட் ஆகலாம். அதே மாதிரி எஃப்எம்இஏவை கண்டக்ட் பண்ணும்போது அதுலேயும் சில ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகி ப்ராசஸ் ஃப்ளோ அப்டேட் ஆகலாம். கண்ட்ரோல் பிளானில் இருந்தும் எஃப்எம்இஏக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகலாம். இதுதான் டூல் இன்ட்ராக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் உள்ள ரிலேஷன். எஃப்எம்இஏவோட ப்ராசஸ் ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கஸ்டமர் நீட்ஸ். கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். டெவலப் அண்ட் எவாலுவேட் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் கான்செப்ட்ஸ். ப்ராடக்ட் இல்லை ப்ராசஸோட கான்செப்ட் எப்படி இருக்குங்கிறத டெவலப் பண்ணி அதை வெரிஃபை பண்ணணும். கிரியேட் அண்ட் எஃபெக்டிவ் எஃப்எம்இஏ டீம். எஃப்எம்இஏவுக்கு சிஎஃப்டி அப்ரோச்சில் டீமை ஃபார்ம் பண்ணி அனலைஸ் பண்ணணும். அதுக்காக சிஎஃப்டி டீமை க்ரியேட் பண்ணணும். டிஃபைன் த எஃப்எம்இஏ ஸ்கோப்பு. எஃப்எம்இஏ எதுக்காக கண்டக்ட் பண்ண போகிறோம், இது என்பிடியா இல்லை ரிவ்யூ பண்ணுறோமா அப்படிங்கிறத ஸ்கோப் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணணும். டெட்டர்மைன் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ராசஸை டிஃபைன் பண்ணிக்கணும். டெட்டர்மைன் ஃபெயிலியர் மோட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அந்த ப்ராசஸில் என்னென்ன டிஃபெக்ட்லாம் வரும், அதாவது அந்த ப்ராசஸ்னால் ப்ரொடியூஸ் ஆகிற பேராமீட்டர்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளத்தை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத டெட்டர்மைன் பண்ணணும். டெட்டர்மைன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஃபெயிலியர் மோடு. அந்த ஃபெயிலியர் மோட்னால என்ன எஃபெக்ட் வரும், அதாவது சிவியாரிட்டி. டெட்டர்மைன் காசஸ் ஆஃப் த ஃபெயிலியர் மோடு. அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு என்னென்ன காரணம், அது வந்து அக்கரன்ஸ், அதை டெட்டர்மைன் பண்ணணும், அதாவது டிஸ்கஸ் பண்ணணும். டெட்டர்மைன் கண்ட்ரோல்ஸ், டிடெக்ஷன் ரேட்டிங். அந்த ப்ராப்ளத்தை டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ்லாம் இப்போ இருக்குங்கிறத டெட்டர்மைன் பண்ணணும். கால்குலேட் அண்டு அசஸ் ரிஸ்க். இது வந்து ஆர்பிஎன். இது எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டெவலப் அண்ட் டிரைவ் ஆக்ஷன் பிளான். அந்த ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பரை பேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் வந்து டெவலப் பண்ணணும். இந்த ப்ராசஸ் ஃப்ளோவெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எஃப்எம்இஏவை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிவியாரிட்டி. இது வந்து சிவியாரிட்டி டேபிள். இந்த டேபிளில் வந்து எக்ஸ்ட்ரீம்லேருந்து நன்னு வரைக்கும் அந்த டிகிரி இருக்குது, அதாவது சிவியாரிட்டியோட டிகிரி இருக்குது. இது வந்து சிவியாரிட்டி ஆஃப் எஃபெக்ட்டு, இது வந்து ரேட்டிங். முதல்ல சிவியாரிட்டினா என்ன? சிவியாரிட்டினா ஃபெயிலியரோட இம்பேக்ட், எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் சிவியாரிட்டி. இந்த சிவியாரிட்டி ரேட்டிங்கை நம்ம கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டோட ஃபெயிலியரோட எஃபெக்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். அதுக்கு இந்த டேபிள் வந்து யூஸ் ஆகும். அடுத்து அக்கரன்ஸ். அக்கரன்ஸ்லையும் இதே மாதிரி 1 to 10 இருக்குது. நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு எவ்வளோ ரிஜெக்ஷன் ஆகுது, இல்லை நம்ம ப்ராடக்டில் சிபிசிபிகே வேல்யூ எவ்வளோ வருது, நாம் கஸ்டமருக்கு எவ்வளோ சப்ளை பண்ணோம், அதில் எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்துச்சு, அதை பேஸ் பண்ணி நாம் அக்கரன்ஸ் ரேட்டிங் கொடுக்கணும். அதுக்கு இந்த அக்கரன்ஸ் டேபிள் வந்து யூஸ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிடெக்ஷன். டிடெக்ஷன்லேயும் இதே மாதிரி
ரேட்டிங் கொடுத்து 1 to 10 கொடுத்து ஒரு டேபிள் இருக்குது. இந்த டிடெக்ஷனை பற்றியும் தெரிஞ்சால் தான் நம்மளால் ரேட்டிங் கொடுக்க முடியும். அதனால் நம்ம கம்பெனியில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அதை இந்த டேபிளுக்கு மேட்ச் பண்ணி நாம் டிடெக்ஷன் ரேட்டிங் கொடுக்கணும். இந்த சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன் இந்த 3 ரேட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆர்பிஎன் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆர்பிஎன், ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர். RPN, risk priority number. This is the weightage of the failure and which will alert to take action to reduce the risk to minimize the impact of the failure. RPNங்கிறது நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு, அதாவது ஒரு ஃபெயிலியருக்கு கொடுக்குற வெயிட்டேஜ். இந்த வெயிட்டேஜ் என்ன சொல்லும் அப்படின்னா, இதனால் எவ்வளோ ரிஸ்க் வரும், அந்த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுத்து குறைக்கணும், அதை பற்றி தான் அது சொல்லும். வெயிட்டேஜ் கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த ஃபெயிலியரோட இம்பேக்ட் தெரியாது, எப்போ ஆக்ஷன் எடுக்கணுங்கிறதும் நமக்கு தெரியாது. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி இன்ட்டு அக்கரன்ஸ் இன்ட்டு டிடெக்ஷன். இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் தான் ஆர்பிஎன் கிடைக்கும். அதாவது சிவியாரிட்டியில் ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்போம் 1 to 10க்குள்ளே, அக்கரன்ஸில் ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்போம் அதுவும் 1 to 10க்குள்ளே இருக்கும், டிடெக்ஷன்லேயும் நம்ம 1 to 10க்குள்ளே ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்போம். இந்த 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஆர்பிஎன் வேல்யூ கிடைக்கும், அதாவது ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் கிடைக்கும். ஆர்பிஎன் லிமிட்ஸ் ஃபார் கரெக்டிவ் ஆக்ஷன். இப்போ ஆர்பிஎன் கண்டுபிடிச்சாச்சு, அதோட லிமிட் செட் பண்ணணும். இந்த லிமிட்டுக்கு மேலே வந்துச்சுன்னா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த லெவல் நமக்கு தெரியணும். இல்லைன்னா நமக்கு இந்த எஃப்எம்ஏ கண்டக்ட் பண்ணுறது பற்றி யூஸே கிடையாது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இஸ் பெட்டர். நம்ம ஆர்பிஎனோட வேல்யூ 80 இல்லை 80க்கு மேலே போயிடுச்சுன்னா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 100 இஸ் ஃபேர். நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே ஆர்பிஎன் போனால் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க, அது கூட ஓகே தான். கிரேட்டர் தேன் 120 இஸ் நாட் அட்வைசபிள்னு. சில கம்பெனியில் ஆர்பிஎன் 120க்கு மேலே வந்தால் தான் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது நாட் அட்வைசபிள். ஏன் அப்படின்னா நமக்கு 80லேருந்து 120க்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சிடும், இம்பேக்ட் வந்துடும், கம்ப்ளைண்ட் வந்துடும். அதனால் 100க்குள்ளேயே ஆக்ஷன்ஸ் எடுத்துடுறது ரொம்ப நல்லது. கிரேட்டர் தென் 120 நாட் அட்வைசபிள். நெக்ஸ்ட் நாம் ஒரு மாடல் பிஎஃப்எம்இஏ ஃபார்மேட்டை பற்றி பார்க்க போகிறோம். மாடல் பிஎஃப்எம்இஏ ஃபார்மேட் இது ஒரு டிப்பிக்கல் பிஎஃப்எம்இஏ ஃபார்மேட் 4th எடிஷன். இதோட டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மேட்டோட பிரிண்ட் ப்ரிவ்யூ இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல அதாவது பிரிண்ட் ஆப்ஷனில் ஃபுட்டரில் போய் அந்த ஃபார்மேட் நம்பரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபார்மேட் நம்பர் கொடுக்கணுமோ அதை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஏஜி எஃப்எம்இ மேனுவல் 4th எடிஷனில் இந்த ஃபார்மேட்டை பற்றி சொல்லியிருக்கு. இந்த ஃபார்மேட்டில் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் ஜென்ரிக் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணோம். அதாவது என்டர் த ஜென்ரிக் டீட்டெயில்ஸ் இந்த ஹைலைட்டட் காலம்ஸு. இங்கே பார்ட் நேம், பார்ட் நம்பர், மாடல், கோர் டீம் அதாவது சிஎஃப்டி டீமோட இன்சியல்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இன்சியல்ஸ் அப்டேட் பண்ணணும். இங்கே ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ராசஸ் இன்ஜினியரிங், எஃப்எம்இஏ டேட்டு, ரிவிஷன் நம்பர், ரிவிஷன் டேட்டு, எஃப்எம்இஏ நம்பர், ப்ரிப்பேர்டு பை, அப்ரூவ்டு பை. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே அப்டேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் த ப்ராசஸ், ஃபெயிலியர் மோட், எஃபெக்ட், காஸ், கண்ட்ரோல் அண்டு ஆக்ஷன்ஸு இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக என்ட்ரு பண்ணணும். இங்கே ப்ராசஸ் நம்பர் அப்டேட் பண்ணணும். இதில் ப்ராசஸ் நேமை அப்டேட் பண்ணணும். இங்கே அந்த ப்ராசஸில் வர்ற ஃபெயிலியர் மோடை அப்டேட் பண்ணணும். பொட்டன்ஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது பொட்டன்ஷியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்னால் அதனால் என்ன எஃபெக்ட் வரும், அதுக்கு இங்கே 4 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்பி, செகண்டு எஸ்பி, 3வது விஏ, 4வது இசி. இந்த ஃபெயிலியர் மோடு வர்றதுனால என்ன எஃபெக்ட் வரும், அது எங்கே அஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. என்பினா நெக்ஸ்ட் ப்ராசஸ், எஸ்பினா சப்சிக்வெண்ட் ப்ராசஸ், விஏனா வெஹிக்கிள் அசம்பிளி, இசினா எண்டு கஸ்டமர். இந்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராசஸை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா அந்த என்பிக்கு நேராக என்ட்ரி பண்ணணும்.
சப்ஸ்கியூண்ட் ப்ராசஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் இல்லாமல் ஒரு 2-3 ப்ராசஸ் தள்ளி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா சப்சிக்யூண்ட் ப்ராசஸில் அப்டேட் பண்ணணும். வெஹிக்கிள் அசம்பிளி அப்படின்னா இந்த பார்ட் வந்து அசம்பிள் ஆகி இல்லை கஸ்டமருக்கு போயிடுச்சு, கஸ்டமர் ஃபிட் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வெஹிக்கிள் அசம்பிளி. சப்போஸ் கஸ்டமரும் ஃபிட் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு, எண்டு கஸ்டமர் ஃபீல்டில் வந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா எண்டு கஸ்டமர். ஸோ இந்த 4 கிளாஸிஃபிகேஷனில் அந்த எஃபெக்ட் எங்கே வருதோ அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு நேரம் இங்கே அப்டேட் பண்ணணும். அதோட சிவியாரிட்டி நம்ம போன பார்ட்டில் ஏற்கனவே சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன் அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதோட இம்பேக்டை வச்சு அந்த சிவியாரிட்டி அப்டேட் பண்ணணும். இந்த ஃபெயிலியர் மோட் வந்து சப்போஸ் இது வந்து ஒரு ஓடின்னு வச்சுக்கோங்களேன், ஓடி அந்த ஓடி வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருந்ததுன்னா அதோட சிம்பிள் இங்கே அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா விட்டுறலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோடு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ரூட் காஸ், ஒரு ரூட் காஸாக இருக்கலாம், இல்லை பல ரூட் காசஸ் இருக்கலாம். இப்போ ஒரு ரூட் காஸ் சொன்னிங்கன்னா அதோட ப்ரிவென்ஷன் இந்த இடத்துல போடணும். பல ரூட் காஸ் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ரூட் காஸ்க்கும் நேரம் இங்கே ப்ரிவென்ஷன் போடணும். அதோட அக்கரன்ஸ், அந்த அக்கரன்ஸை பேஸ் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணணும், அக்கரன்ஸ் ரேட்டிங் கொடுக்கணும். அடுத்து டிடெக்ஷன். இந்த டிடெக்ஷன் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரூட் காஸுக்கு பண்ணுவாங்க, பட் அப்படி பண்ணக்கூடாது. இந்த டிடெக்ஷன் வந்து இந்த ஃபெயிலியர் மோடை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அதுதான் எழுதணும். அதோட டிடெக்ஷன் ரேட்டிங் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக போன வீடியோவில் பார்த்துருந்தோம்ல, டிடெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி இங்கே டிடெக்ஷன் ரேட்டிங் கொடுக்கணும். அடுத்து ஆர்பிஎன், இந்த சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஆர்பிஎன் வேல்யூ இங்கே அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம டார்கெட் வந்து 100 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 100க்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம ரெக்கமெண்டட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இங்கே 100க்கு மேலே வந்துருச்சுன்னா இங்கே ரெக்கமெண்டட் ஆக்ஷன் போட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் அண்ட் டார்கெட், யார் ரெஸ்பான்சிபிள், எப்போ முடிப்போம் அப்படிங்கிறத இங்கே அப்டேட் பண்ணணும். அடுத்து முடித்ததுக்கப்புறம் இங்கே என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், என்ன கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும். இங்கே ரிவைஸ்டு டீட்டெயில்ஸ் எழுதணும். சிவியாரிட்டி வந்து என்றைக்குமே மாறாது, அதனால் சிவியாரிட்டி வந்து நீங்கள் எப்போவுமே மாற்றாதீங்க. எப்போவுமே ஆக்ஷன் வந்து ஒன்று அக்கரன்ஸுக்கு இருக்கும், இல்லை டிடெக்ஷனுக்கு இருக்கும். அக்கரன்ஸில் இருந்தால் அக்கரன்ஸ் ரேட்டிங்கை குறைக்கணும், டிடெக்ஷனில் இருந்தால் டிடெக்ஷன் ரேட்டிங்கில் குறைக்கணும். சப்போஸ் ரெண்டுத்துக்குமே ஆக்ஷன் எடுத்திருந்தால் ரெண்டுத்துக்குமே ரேட்டிங்கை குறைச்சிங்க போடணும். சிவியாரிட்டி எப்போவும் மாற்றவே கூடாது, ஏன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் சிவியாரிட்டி மாற போகிறதில்ல, அதனால் சிவியாரிட்டி மாற்றக்கூடாது. ஃபைனலாக இங்கே ரிவைஸ்டு ஆர்பிஎன், அதாவது இந்த இடத்துல வர்ற சிவியாரிட்டி, அக்கரன்ஸ், டிடெக்ஷன் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆர்பிஎன் போட்டு நம்ம டார்கெட் 100ன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அப்ராக்சிமேட்டாக, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை பேஸ் பண்ணி 100 கீழே வந்துருச்சுன்னா நம்ம இந்த எஃப்எம்இவை அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த்ஸ் வந்து எஃபெக்டிவ்னஸ்க்காக வெயிட் பண்ணணும். இதை பற்றி நம்ம எக்ஸசைஸில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்கு. ப்ராசஸ், ஃபெயிலியர் மோட், எஃபெக்ட், காஸ், கண்ட்ரோல் அண்ட் ஆக்ஷன்ஸை இந்த இடத்துல அப்டேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். PFME எக்ஸசைஸ் கேஸ் 1, இனிஷியல் என்ட்ரி ஆர் ப்ரிப்பரேஷன். இப்போ PFME வந்து முதல்ல அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்மேட் வந்து முதல்ல பிளாங்காக இருக்குது. CFDTMலாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஒரு PFME அப்டேட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் அப்டேட் பண்ணியிருக்கு. இதில் ப்ராசஸ் நம்பர் வந்து 50. டேர்னிங், லேத்தில் ஏதாவது ஒரு ராடை வந்து நம்ம டேர்ன் பண்ணுறோன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அதில் நிறைய டிஃபெக்ட்ஸ் வரும். ஒரே ஒரு டிஃபெக்டை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கு, ஓடி ஓவர் சைஸ். இந்த ஓடி ஓவர் சைஸ்னால் என்ன எஃபெக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸில் கேனாட் லொக்கேட் இன் ஃபிக்சர், அதாவது அடுத்த ப்ராசஸ்லேயே இந்த ஓடி ஓவர் சைஸாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டை வந்து ஃபிக்சரில் லொக்கேட் பண்ண முடியாது. சப்போஸ் அதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணி இல்லை ரீஒர்க் பண்ணி ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த பார்ட்டு மிக்ஸ்அப் ஆகி கஸ்டமருக்கு போயிடுச்சுன்னா கேனாட் ஃபிட் இன் வெஹிக்கிளில் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எஃபெக்ட்ஸு. இந்த பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோடோட எஃபெக்ட்ஸ் வந்து இது 2ம். இதோட சிவியாரிட்டி வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக 6ன்னு வச்சுக்கலாம். ஆனால் சிவியாரிட்டியை வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சிவியாரிட்டி டேபிளில் பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். இது எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் கிடையாது, அதனால் ஐஃபன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் வான் அவுட்டு.
இந்த ஓடி ஓவர்சீஸ் ஏன் வந்துச்சுன்னா ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எழுதியிருக்கு டூல் வான் அவுட்டுன்னு. இந்த டூல் வான் அவுட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஒன்ஸ் இன் 5000 நம்பர்ஸ். அதாவது 5000 நம்பர்ஸ்க்கு ஒரு தடவை டூலை வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் ஓடி ஓவர்சீஸ் வராமல் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. இதோட அக்கரன்ஸ் ரேட்டு வந்து 2. அடுத்து டிடெக்ஷன். இப்போ டிடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டூல் வான் அவுட்டுக்கு எடுக்கக்கூடாது, ஓடி ஓவர்சீஸுக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ப்ரிவென்ஷன் வந்து ரூட் காஸுக்கு இருக்கணும், டிடெக்ஷன் வந்து ஃபெயிலியர் மோடுக்கு இருக்கணும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா டிடெக்ஷன் வந்து இங்கே ரூட் காஸுக்கு எழுதிடுவாங்க. அது கரெக்ட் கிடையாது. இப்போ டிடெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஓடி ஓவர்சீஸை ப்ராசஸ் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுப்பாங்க, பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணுவாங்க. பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா ஒன்ஸ் இன் 3 hours இல்லை ஒன்ஸ் இன் 4 hours இல்லை ஒன்ஸ் இன் 2 hours. கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுப்பாங்க. ஒன்ஸ் இன் 2 hours செக் பண்ணுறது, இல்லை 3 hours செக் பண்ணுறது, இல்லை எவ்ரி ஹவர் செக் பண்ணுறதுன்னு. அதுதான் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன். சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்னா அந்த பார்ட்டு அசம்பிள் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷனில் சாம்பிளிங்கை பேஸ் பண்ணி செக் பண்ணுவாங்க. அதாவது 100 நம்பர்ஸுக்கு வந்து 5 numbers இல்லை 1000 நம்பர்ஸுக்கு 5 numbers. அந்த சாம்பிளிங் பிளான் ஒவ்வொரு கம்பெனிலையும் இருக்கும். கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அதை செக் பண்ணுவாங்க. அதுதான் சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட டிடெக்ஷன் வந்து 7, இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 84 வருது. நம்ம இந்த கேஸில் 100 வச்சுப்போம் டார்கெட்டு. 100 தாண்டி போச்சுன்னா ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இங்கே 100 கீழே இருக்கிறதுனால ரெக்கமெண்ட் ஆக்ஷன்ஸ் தேவையில்லை. இது ஒரு கேஸ். இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் என்ட்ரி பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி அப்டேட் பண்ணணும். இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கு. இதில் நிறைய காசஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு காசுக்கு வந்து நிறைய ப்ரிவென்ஷன் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபெயிலியர் மோடுக்கு நிறைய டிடெக்ஷன் இருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். இது மாதிரி எல்லா ப்ராசஸ்க்கும் எல்லா பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோடுக்கும் அப்டேட் பண்ணணும். கேஸ் 2 பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம பிஎஃப்எம்இயை அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். சப்போஸ் ஒரு லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதாவது இன்டர்னல் இஷ்யூ வருது, இல்லைன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வருது. இப்போ எப்படி அப்டேட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம தெரிஞ்ச ஓடி ஓவர்சீஸ் இருக்குது, அதோட ரூட் காஸ், ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன் எல்லாமே இருக்குது. இப்போ கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டையோ இல்லை இன்ஹவுஸ் கம்ப்ளைண்ட்டையோ நம்ம அனலைஸ் பண்ணும்போது புதுசாக ஒரு ரூட் காஸ் கிடைக்கிது, ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அதை இங்கே அப்டேட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஹார்ட்னஸ் இஸ் மோர் தேன் ஸ்பெக்கு. அந்த பார்ட்டில் வந்து ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட ப்ரிவென்ஷன் என்ன இருக்குன்னா சப்ளையர் எம்டிசி வெரிஃபிகேஷன் அட் ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹார்ட்னஸ் கன்ஃபர்மேஷன் அட் ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன். சப்ளையர்கிட்டேருந்து வர்ற மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட், எம்டிசினா மெட்டீரியல் டெஸ்ட் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகிருக்கிற பேராமீட்டர்ஸ், அதாவது கெமிக்கல், ஃபிசிக்கல் அண்டு ஹார்ட்னஸ் இதெல்லாம் வெரிஃபை பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது. ரெண்டாவது அந்த ஹார்ட்னஸ் வந்து சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனை பேஸ் பண்ணி ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. இந்த 2 ப்ரிவென்ஷன் இருக்குது. இந்த இஷ்யூ வந்து ஒரு தடவை நடந்திருக்குன்னா அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட அக்கரன்ஸ் பேஸ் பண்ணி இங்கே அக்கரன்ஸ் ரேட்டிங் போட்டுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபெயிலியர் மோடுக்கு ஏற்கனவே டிடெக்ஷன் நம்மகிட்ட இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன். இதோட ரேட்டிங் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு 7. ஸோ இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போதும் 84 தான் வருது. இது வந்து இல்லாத ஒரு காஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். கேஸ் 3 பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த 2 காசுமே நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். பட் இதை மீறியும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டோ இல்லை இன்னோஸ் ப்ராப்ளமோ வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டு கிடையாது. இங்கே ஏற்கனவே 2ன்னு இருந்ததை 3ன்னு மாற்றிக்கணும். 3ன்னு மாற்றினோன்னா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்பிஎன் வந்து அதிகமாகிடுது. ஸோ இப்போ 100க்கு மேலே போயிடுச்சு. அதாவது இது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, அதனால் 100 கீழே கிடையாது, 100க்கு மேலே ரிஸ்க்கை தாண்டி போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். இதில் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி சுட் பி ரிவைஸ்டு, ரெக்கமெண்டட் ஆக்ஷன். ஏன்னா 5000 பண்ணாலுமே அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. அதாவது நம்ம ரூட் காஸை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தெரியுது 5000 நம்பர்ஸ் ஒரு தடவை பண்ணுறது எனஃப் கிடையாது. அதனால் நம்ம அதை ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டிவ் ஆக்ஷன் கஸ்டமர் கொடுத்துருக்கோம், இல்லை இன்டர்னல் டீமுக்கு கொடுத்துருக்கோம். இதோட ரெஸ்பான்சிபிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். டார்கெட் வந்து அப்ராக்சிமேட்டாக 27 February 2021. அடுத்து அந்த டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெயின்டெனன்ஸ் டீம் ஆக்ஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஒன்ஸ் இன் 3000 நம்பர்ஸ்.
5000 இருந்ததை 3000 மாற்றிட்டாங்க. அது 26 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை இங்கே போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸில் இதை குறைச்சிருக்கு. அதாவது டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி 5000 3000 குறைச்சதுனால அக்கரன்ஸோட ரேட்டிங் தான் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கே 3 இருக்குது. அது ரிவைஸ் பண்ணால 2 ஆகிடுச்சு. மற்ற எதுவுமே மாறல பாருங்கள். சிவியாரிட்டி மாறல, டிடெக்ஷன் மாறல. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 84. இப்போ நம்மளோட டார்கெட்டுக்கு கீழே வந்துருச்சு. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ரெக்கமெண்டட் ஆக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ கேஸ் 4 பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது. டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஃபாலோ பண்ணுறோம். அதாவது ஆப்ரேட்டர் அடியரன்ஸ் ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. இது என்னென்னா 5000 நம்பர்ஸுக்கு ஒரு தடவை நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டு தான். பட் ஆப்ரேட்டர் வந்து அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ப்ராப்ளம் வரும். இந்த கேஸில் ஆப்ரேட்டர் ஃபாலோ பண்ணல. அதனால் இதில் அக்கரன்ஸ் வந்து 3 ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓகே ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி எதுக்குன்னா ஆப்ரேட்டர் டிபெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஆப்ரேட்டர் 5000 நம்பர்ஸ்க்கு மேலே போகும்போது அவர் மறந்துடுறாரு. இல்லைன்னா அவருக்கு தெரியாமல் போயிடுது. 5000 நம்பர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணணும் மாற்றணும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது. அதனால் ஒரு ஓகே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம். ஓகே ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. இதுவும் அதே மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். டார்கெட் வந்து அப்ராக்சிமேட்டாக 27 February 2021. ஓகே என்ன அப்படின்னா மெஷின் வில் ஸ்டாப் ஆஃப்டர் 5000 சைக்கிள். ஆட்டோமேட்டிக்காக மெஷின் என்ன ஆகும்னா 5000 சைக்கிள் முடிஞ்சவொடனே ஆஃப் ஆகிடும். டூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ணால் தான் ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஓகே போடுறோம். இதுலேயும் ப்ரிவென்ஷனில் தான் குறைக்கிறோம். அதாவது அக்கரன்ஸோட ரேட்டிங் குறையுது. இதில் வந்து ஆஃப்டர் ரிவைஸ் ஆர்பிஎன் வந்து 84 வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல ஆக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது பெஸ்ட் ஆக்ஷன் இல்லை உங்கள் கம்பெனிக்கு சூட்டபிள் ஆகிற ஆக்ஷன்ஸ் அதை அப்டேட் பண்ணணும். இன்னொரு கேஸ் பார்த்தோன்னா கேஸ் 5. கேஸ் 4 பார்த்த மாதிரி சேம் ப்ராப்ளம். ஆப்ரேட்டர் அடியரன்ஸ் ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி. இங்கே வந்து சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனும் நமக்கு சரியில்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்ரோல் இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் இது வந்து எஃபெக்டிவாக இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஓகே ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி ஒன்ஸ் இன் 5000 சைக்கிள் 100% ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். இதை வந்து ரெக்கமெண்டட் ஆக்ஷனாக கொடுக்குறோம். ஓகேவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். பேரலாக 100% ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். அதாவது இங்கே சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக 100% ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்லேயே பார்க்க போகிறோம். அதை ரெக்கமெண்ட் ஆக்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்குது. ஓகே ஃபார் டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி அண்டு 100% இன்ஸ்பெக்ஷனை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் 26 ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரிவைஸ் ஆகிருக்கும். இங்கே அக்கரன்ஸ் ரிவைஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி டிடெக்ஷனும் ரிவைஸ் ஆகிருக்கு. இதோட ஆர்பிஎன் பாருங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கும். போன கேஸில் 84, இந்த கேஸில் 72 தான். இதில் நல்லா ரிஸ்க்கை குறைச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் பிஎஃப்எம்ஏல ஆர்பிஎனை குறைச்சி ரிஸ்க்கை நம்ம குறைச்சிக்கணும். நம்ம பிஎஃப்எம்ஏல எந்தளவுக்கு ஆர்பிஎன் கம்மி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லது. பட் எப்போவுமே சிவியாரிட்டி வந்து மாறவே மாறாது. அதனால் அதை அப்டேட் பண்ணி மாற்றாதீங்க. சிவியாரிட்டி ஒன்ஸ் இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்ல அதே தான் இங்கேயும் போடணும். எப்போவுமே மாற்றவே கூடாது. சிவியாரிட்டி எப்போவும் மாறவே மாறாது. இன்னொரு கேஸ், அதாவது கேஸ் 6 பார்த்தீங்கன்னா அந்த டூல் சேஞ்சிங் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதில் ரா மெட்டீரியல் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ ரா மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்கோம்னா ஏற்கனவே இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனாக ரிசீவிங்கில் பண்ணி தான் போயிருக்கு. பட் அதையும் மீறி கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அதனால் இங்கே அக்கரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஆர்பிஎனை வந்து நம்ம 100க்கு மேலே போட்டுக்கிறோம். அடுத்து அதோட ரெக்கமெண்டட் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 100% கார்டினேட் செக்கிங் அட் ரிசீவிங், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹார்ட்னஸ் அட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்டு பெட்ரோல் இன்ஸ்பெக்ஷன். நம்ம ரிசீவிங்கில் சாம்பிளிங் பார்த்ததுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 100% ஹார்ட்னஸ் செக் பண்ணணும். இது ஒரு ஆக்ஷன். சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹார்ட்னஸ் அட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பெட்ரோல் இன்ஸ்பெக்ஷன்னா இந்த ஓடி டேனிங் ப்ராசஸ் பண்ணுறோம்ல அந்த ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பெட்ரோல் கொடுக்கும்போது அந்த ஹார்ட்னஸை சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷனை பேஸ் பண்ணி செக் பண்ணணும். ஏன்னா அங்கே ஒரு டிடெக்ஷனை நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் இன்கமிங் குவாலிட்டி, இன் ப்ராசஸ் குவாலிட்டி ரெண்டு பேரும் ரெஸ்பான்சிபிள். அடுத்து நம்ம என்ன ஆக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா அதே ஆக்ஷனை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து ஏற்கனவே 25 சொல்லியிருந்தோம், 25லேயே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம அக்கரன்ஸ் தான் குறைச்சிருக்கோம். அதாவது இங்கே என்ன தான் டிடெக்ஷனை பற்றி சொல்லியிருந்தாலும் எல்லாமே நம்ம ரூட் காஸுக்கு தான் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ரூட் காஸுக்கு
ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே ப்ரிவென்ஷனில் தான் வரணும். ஸோ நம்ம அக்கரன்ஸை தான் குறைச்சிருக்கோம். அதனால் அக்கரன்ஸ் ரேட்டிங் குறைஞ்சி அதோட ஆர்பிஎன் பார்த்தீங்கன்னா 84. இப்போ நம்ம டார்கெட்டு கீழே கொண்டு வந்துட்டோம், ரிஸ்க்கும் குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணணும். இந்த கேஸில் வந்து நம்ம அக்கரன்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அக்கரன்ஸ் ரேட்டிங் மட்டும் குறைச்சிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், இங்கே சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வந்திருந்தாலும் அது ரூட் காஸுக்கு அந்த இன்ஸ்பெக்ஷன் இல்லை டிடெக்ஷன் அது வந்து ரூட் காஸுக்கு இருந்ததுன்னா அதை ப்ரிவென்ஷனில் தான் அப்டேட் பண்ணணும். அதாவது அக்கரன்ஸ் ரேட்டிங் தான் குறைக்கணும். சப்போஸ் இது ஃபெயிலியர் மோடு, அதாவது ஓவர் சைஸை பிடிக்கிறதுக்கு நீங்கள் டிடெக்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா அது வந்து டிடெக்ஷன் ரேட்டிங்கில் குறைக்கணும். இதை புரிஞ்சுக்கோங்க. இல்லை மறுபடியும் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். PFMEA டேட் அண்டு ரிவிஷன் நம்பர், இனிஷியல் என்ட்ரி ப்ரிப்பரேஷன். இப்போ PFMEA அப்டேட் பண்ணுறோம், அதுக்கு ரிவிஷன் நம்பர் டேட்லாம் கொடுக்கணும். இது வந்து இனிஷியலாக நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம், அதாவது CFT டீமை வச்சு இனிஷியலாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ரிவிஷன் நம்பர் 1. சப்போஸ் சில கம்பெனியில் வந்து ரிவிஷன் நம்பர் 0ன்னு கொடுப்பாங்க, அது உங்களோட சாய்ஸ், எது வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து இனிஷியல் ரிலீஸ் இங்கே 1ன்னு சொல்லியிருக்கு. அந்த FMEA ஒரிஜினல் டேட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா இந்த FMEA வந்து 2/12/2020 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதோட ரிவிஷன் நம்பர் 1. சில கம்பெனியில் வந்து 0ன்னு கொடுப்பாங்க, அது உங்களோட சாய்ஸ். இதுதான் FMEA டேட் ஒரிஜினல் அண்டு ரிவிஷன் நம்பரை அப்டேட் பண்ணுறது இனிஷியல் ரிலீஸுக்காக. அடுத்து இனிஷியல் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ரிவிஷன் ஹிஸ்ட்ரி வந்து அப்டேட் பண்ணணும். ரிவிஷன் ஹிஸ்ட்ரி எதுக்கு அப்டேட் பண்ணணும்னா, இப்போ கம்பெனியில் வந்து ஃப்ளோட்டிங் மேன் பவர் இருக்கலாம், ஒருத்தர் வந்து 2 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், இல்லை 6 மாதம் இருக்கலாம், அவர் சில அப்டேட் பண்ணியிருப்பார் FMEAவில். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார் அந்த இடத்துக்கு, அவருக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியாமல் போயிடும். அதனால் எந்த டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணாலும் நீங்கள் வந்து ரிவிஷன் ஹிஸ்ட்ரியை அப்டேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் வர்றவங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பாங்க. அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்பெனிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாடல் ரிவிஷன் ஹிஸ்ட்ரி. இது PFMEயோட ரிவிஷன் ஹிஸ்ட்ரி. இங்கே நியூ ரிலீஸ் ரிவிஷன் நம்பர் 1 சொல்லியிருந்தோம், ரிவிஷன் டேட்டு 2/12/2020. யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு கண்ணன்கிறவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, சுகுமாருங்கிறவர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதில் ப்ரிப்பேர்டு பை அப்ரூவ்டு பை மட்டும்தான் இருக்குது. ரிவ்யூடு பை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இந்த PFMEA ரிவிஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபார்மேட் நம்பர் இருக்குது, அதோட ஃபார்மேட் நம்பரோட ரிவிஷன் நம்பர் ரிவிஷன் டேட் இருக்குது. அடுத்து PFMEA நம்பர், ஒவ்வொரு PFMEAக்கும் நம்பர் கொடுப்பாங்க. நம்பர் கொடுத்தா ட்ரேசபிலிட்டியில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து பார்ட் நம்பர், பார்ட் நேம் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ். இதுதான் PFMEA ரிவிஷன் ஹிஸ்ட்ரி அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு நியூ ரிலீஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டட் ஆக்ஷன் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்டேட் பண்ணும்போது FMEA ரிவைஸ் ஆகிடுச்சு. அதனால் இங்கே ரிவிஷன் நம்பர் 2 என்றைக்கு இந்த ஆக்ஷன் அப்டேட் பண்ணோமோ அந்த டேட்டை வந்து இங்கே போடணும். எக்ஸாம்பிளுக்கு 25 February 2021 நம்ம எடுத்திருக்கோம், அன்றைக்கி டேட்டில் இது அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ரிவிஷன் நம்பர் 2, ரிவிஷன் டேட்டு 25/2/2021. இதில் ஒரிஜினல் டேட் மாறவே மாறாது, மாற்றவும் கூடாது. ஏன்னா இதை ஃபஸ்ட்டு எப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறதோட டேட்டு இது ஒரிஜினல் டேட்டு, இது எப்போயுமே மாற்றக்கூடாது. இப்போது FMEA வந்து ரிவைஸ் ஆனதுனால ரிவிஷன் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ரிவிஷன் நம்பர் 2 எதுக்காக ரிவிஷன் பண்ணோன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, OD ஓவர் சைஸ் ஆக்ஷன்ஸ் அப்டேட்டட். இது ஷார்ட் ஃபார்மில் போட்டிருக்கு, நீங்கள் டீட்டெயில்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அந்த ரிவிஷன் டேட் என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம், யார் ப்ரிப்பேர் பண்ணால் யார் அப்ரூவ் பண்ணால். இங்கே சப்போஸ் இன்னொருத்தர் கூட அப்டேட் பண்ணியிருக்கலாம், யார் அப்டேட் பண்ணாங்களோ அவங்களோட பேரை போடணும், யார் அப்ரூவ் பண்ணாங்களோ அவங்களோட பேரை இங்கே போடணும். இப்போ PFMEA அப்டேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ரிவிஷன் ஹிஸ்ட்ரி எப்படி அப்டேட் பண்ணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு PFMEA டேட் அண்ட் ரிவிஷன் நம்பர் எஃபெக்டிவ்னஸ் இஸ் வெரிஃபைடு ஃபார் 6 months. எல்லாம் சரி, நம்ம ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு, PFMEA ரிவைஸ் பண்ணியாச்சு, ரிவிஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் மாற்றியாச்சு. ஒரு 6 மாதமாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஹவுஸ் கம்ப்ளைண்ட்டும் இல்லை, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் இல்லை. எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் திஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் வெரிஃபைடு ஃபார் 6 months அண்ட் ஃபவுண்டு ஓகே. இந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் 6 மாதமாக இன்ஹவுஸ்லேயும் ப்ராப்ளம் கிடையாது, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் வரல. என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஆக்ஷன் எடுத்திருந்தோம்ல அந்த ஆக்ஷன் வந்து ப்ரிவென்ஷனுக்காக எடுத்திருந்தோம்னா ப்ரிவென்ஷனில் அப்டேட் பண்ணணும், டிடெக்ஷனுக்காக எடுத்திருந்தோம்னா டிடெக்ஷனில் அப்டேட் பண்ணணும். நம்ம
போன கேஸில் பார்த்தது ப்ரிவென்ஷனுக்காக எடுத்திருந்தோம், அதாவது ரூட் காஸ்க்காக எடுத்திருந்தோம். அதனால் நம்ம ப்ரிவென்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், 100% ஹார்ட்னஸ் செக்கிங் அட் ரிசீவிங் இன்ஸ்பெக்ஷன் அப்டேட் ஆகிருக்கு. சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் ஹார்ட்னஸ் டூரிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் பேட்டர்ன் இன்ஸ்பெக்ஷன் ஃபார் டேர்னிங் ப்ராசஸ். டேர்னிங் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஹார்ட்னஸை வெரிஃபை பண்ணணும். இது எல்லாமே வந்து ரூட் காஸ்க்கு இருக்கிறதுனால நம்ம ப்ரிவென்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட ரிவைஸ்டு அக்கரன்ஸ் 2ன்னு சொல்லியிருந்தோம், அதை இங்கே அப்டேட் பண்ணியிருக்கு. இதோட RPN 84 வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிவிஷன் நம்பர் 3 ரிவிஷன் டேட் 25/8/2021. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எப்பப்பெல்லாம் FMEAவை அப்டேட் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் ரிவிஷன் நம்பரையும் டேட்டையும் மாற்றணும். அடுத்து என்ன பண்ணணும், FMEA ஹிஸ்ட்ரியை அப்டேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ரிவைஸ்டு பேஸ்ட் ஆன் 6 months எஃபெக்டிவ்னஸ். 6 மாதமாக எஃபெக்டிவ்னஸ் மானிட்டர் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஓகே. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், FMEA ஆக்ஷன்ஸை ரெக்கமெண்டட் ஆக்ஷன்ஸ் வந்து நார்மல் ரெகுலர் ஆக்ஷனில் கொண்டு வந்துட்டோம். அதை ரிவைஸ் பண்ணது 25/8/2021. அதோட ரிவிஷன் நம்பர் 3 இவர் தான் மாற்றிருக்காரு, இவர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் FMEA வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு FMEA பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும், எப்படி அப்டேட் பண்ணணும், எப்போல்லாம் அப்டேட் பண்ணணும், ரிவிஷன் ஹிஸ்ட்ரி எப்படி அப்டேட் பண்ணணுங்கிறது டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் PFMEA. PFMEAவோட அட்வான்டேஜஸ்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். மெத்தடாலஜி தட் ஃபெசிலிட்டேட்ஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ஒரு மெத்தடாலஜி, அதாவது எந்த ஒரு டிஃபெக்ட்டும் வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை ப்ராசஸில் என்னென்ன போக்கே வைக்க இல்லை சென்சார்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடாலஜி. ஐடென்டிஃபைஸ் அண்ட் எலிமினேட்ஸ் கன்சர்ன்ஸ் ஏர்லி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எ ப்ராசஸ். இப்போ ஒரு ப்ராசஸை டெவலப் பண்ணும்போதே அதில் என்னென்ன பிரச்சனை வரும், என்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாம் போடணும்னு நம்ம முதலே ஐடென்டிஃபை பண்ணுறதுனால எந்த ஒரு கன்சர்னும் வராது, அதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். அலோஸ் அஸ் டு ஐடென்டிஃபை ஏரியாஸ் ஆஃப் அவர் ப்ராசஸ் தட் மோஸ்ட் இம்பேக்ட் அவர் கஸ்டமர். இதில் வெரிஃபை பண்ணும்போது நமக்கு சில இடத்துல தெரிய வரும், இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல், இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப இம்பேக்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம இன்னும் ஸ்பெஷல் கண்ட்ரோல்ஸ், சென்சார்ஸ் இல்லை 100% இன்ஸ்பெக்ஷன் அந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஸ் அஸ் டு ஐடென்டிஃபை ஹவு அவர் ப்ராசஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு ஃபெயில். சில பேருக்கு வந்து ப்ராசஸில் இந்தந்த ப்ராப்ளம்லாம் நடக்குங்கிறதே தெரியாமல் இருக்கும், அதாவது இந்தந்த ஃபெயிலியர் மோட்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கும். அதை பற்றியும் ப்ராசஸை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட்ஸ் டு ப்ராசஸ் ஃபெயிலியர்ஸ் தட் ஆர் மோஸ்ட் டிஃபிகல்ட் டு டிடெக்ட். சம்டைம்ஸு நம்ம ரெக்கமெண்ட் ஆக்ஷன் பண்ணும்போது சில ஃபெயிலியர்ஸை வந்து நம்மளால் டிடெக்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வெளியே வரும். ஏன்னா இது CFT டீமில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணி PFMEA ரெடி பண்ணும்போது சில பேர் சில பாயிண்ட்ஸ் சொல்லும்போது இந்த ஃபெயிலியர்லாம் இருக்கா, இந்த ஃபெயிலியர்லாம் டிடெக்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிவென்ட்ஸ் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ், டிஃபெக்ட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. ஸோ ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னாகும், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வராது, டிஃபெக்ட்ஸ் வராது, அதனால் இன்னோஸ் ரிஜெக்ஷன் குறையும், கஸ்டமருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த காஸ்டெல்லாம் குறையும். ஸோ அதனால் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அடுத்து இம்ப்ரூவ்ஸ் இன்டர்னல் அண்டு எக்ஸ்டர்னல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இன்னோஸ்லேயும் கன்சர்ன் வரல, கஸ்டமர்ட்டையும் கன்சர்ன் வரலைன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனும் அதிகமாகும், எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் PFMEA. PFMEAவோட அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துட்டோம். சில டிப்ஸு இருக்குது, சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் PFMEA ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டூ நாட் ட்ரை FMEA அலோன், இட் இஸ் ஏ குரூப் ஆக்டிவிட்டி. நம்ம இந்த FMEA ப்ரெசன்டேஷனில் பார்த்துருந்தோம் என்ன அப்படின்னா, FMEA வந்து ஒரு டீம் அப்ரோச், தனியாக பண்ணக்கூடாது. சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, FMEA வந்து ஏற்கனவே இருக்கிற பார்ட்டோட FMEA காப்பி பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலையோ இல்லை 1/2 hour 1 hourல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் மட்டும் மாற்றி விட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ NPDக்கு பண்ணாலும் சரி, இல்லை FMEAவை ரிவைஸ் பண்ணாலும் சரி, டீம் அப்ரோச்சாக தான் பண்ணணும். அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். FMEA ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவ்யூ மே பி a டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இப்போ டீம் அப்ரோச் வச்சு பண்ணும்போது
ஆஃப் அன் ஹவர்லேயோ இல்லை 1 ஹவர்லேயோ பண்ண முடியாது, நிறைய டைம் எடுக்கும். மேபி ஆஃப் டே ஆகலாம், 1 டே ஆகலாம், இல்லை கன்சிக்யூட்டாக ஒரு 2-3 டேஸ் கூட கண்டிப்பாக ஆகலாம். ஏன்னா அப்போ தான் எஃப்எம்இயோட அவுட்கம் நமக்கு நல்லா வரும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் 1 ஹவரில் குயிக்காக முடிச்சிட்டோம்னா அதோட எஃபெக்டிவ்னஸ் இல்லை யூஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்காம போயிடும். அதனால் இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். பீரியாடிக் ரிவ்யூ டு பி டன் மினிமம் ஒன்ஸ் இன் 6 months. எல்லாருமே எஃப்எம்இயை கண்டக்ட் பண்ணும்போது இனிஷியலாக நல்லா பண்ணிடுவாங்க, பட் அது ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ரிவ்யூ பண்ணுறது தான் கொஞ்சம் லேகிங் இருக்கும். நார்மலாக ஒன்ஸ் இன் 6 months எஃப்எம்இயை ரிவ்யூ பண்ணோம்னா ரொம்ப நல்லது. ஏன் ரிவ்யூ பண்ணோம்னா அந்த 6 மாதத்தில் ஏதாவது இன்னும் இஷ்யூ வந்திருக்கலாம், இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அப்நார்மாலிட்டி நடந்திருக்கலாம், ப்ராசஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸை ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு சில ப்ராப்ளம்லாம் தெரிய வரும். அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லை சில புது மெஷின்ஸ் ஆட் ஆகிருக்கும், அந்த மெஷின்ஸுக்கு கண்ட்ரோல்ஸே இருக்காது, இல்லை அதில் ஃபெயிலியர் மோட் என்னென்ன வருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் எஃப்எம்இயை வந்து பீரியாடிக்காக ரிவ்யூ பண்ணணும். Activities are required for completion. It is not just a paperwork activity. இப்போ ரெக்கமெண்டட் ஆக்ஷனில் நிறைய சொல்லியிருப்போம். அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம பேப்பர் ஒர்க்காக மட்டும் அப்டேட் பண்ணி வச்சிக்கக்கூடாது. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு ஆர்பிஎன் குறையும், ப்ராப்ளம்ஸ் வராது. The team will likely need training and coaching about PFMEA, problem solving technique, POCOAK and other related tools. இப்போ பிஎஃப்எம்இயில் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி POCOAK அண்ட் அதர் ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுத்தா தான் இந்த ப்ராப்ளத்துக்கு இப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்துக்கு இப்படி டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் வெளியே வரும். அதனால் டீமுக்கு வந்து நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்கணும். குவாலிட்டி டூல்ஸ்லேயும் சரி, எஃப்எம்இயை பற்றியும் சரி, டீட்டெயில்டாக ட்ரைனிங் வந்து அவங்க அட்டன் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் நல்ல ஆக்ஷன்ஸ் அண்டு ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ப்ரிப்பேர் ப்ராப்பர்லி ஃபார் மீட்டிங்ஸ் ஃபார் பெட்டர் அவுட்புட் ஃப்ரம் ரிவ்யூ. ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்ன, பிஎஃப்எம்இயை ரிவ்யூ பண்ண போகிறோமா, இல்லை பிஎஃப்எம்இ வந்து புதுசாக என்பிடிக்காக பண்ண போகிறோமா அப்படிங்கிறத ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணணுன்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லா டீமுக்கும் கம்யூனிகேஷன் கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன டூல்ஸு இல்லை திங்ஸ் எல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பிஎஃப்எம்இ மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல அவுட்புட் வந்து டீம்கிட்டேருந்து வெளியே வரும். எல்லாருக்கும் டைமும் வேஸ்ட் ஆகாது, அந்த டைமை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருப்போம். டிபேட் இஷ்யூஸ் ஃபார் கெட்டிங் மியூச்சுவல் கன்க்ளூஷன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎஃப்எம்இ அப்ரோச் என்னென்னா டீம் அப்ரோச். அந்த டீமில் அவங்கவுங்க கன்சர்னை சொல்லுவாங்க, அந்த கன்சர்னை பேஸ் பண்ணி மியூச்சுவலாக கஸ்டமருக்கும் பாதிக்காத மாதிரி, இல்லை இன்னோஸ்லையும் பாதிக்காத மாதிரி, மேனேஜ்மெண்ட்டுக்கு காஸ்ட் ரிலேட்டடாக எதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு மியூச்சுவல் கன்க்ளூஷன் எடுத்து அந்த ஆக்ஷனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணணும். டிபேட்னா என்னென்னா டிஸ்கஸ், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இஷ்யூஸ் வருது, இல்லை என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு மியூச்சுவலாக ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதுதான் கம்பெனிக்கும் நல்லது, கஸ்டமருக்கும் இல்லை இன்னோஸ் ப்ராசஸ்க்கும் ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு பிஎஃப்எம்இஏவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த பிஎஃப்எம்இஏவை பிபாப்பில் கண்டிப்பாக வைக்கணும். இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்ளிகபிள். பிஎஃப்எம்இஏவை எல்லா கம்பெனியும் கண்டிப்பாக பிபாப்பில் வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிஎஃப்எம்இஏ ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட்ஸ் அனாலிசிஸ் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸும் ஷேரிங்கும் தான் நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஞாபகமாக அதை பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் டவுட்ஸுக்கும் கமெண்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக ரிப்ளை செய்யப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.